நண்பர்களே, வணக்கம். இன்று நாம் மொழியினை பற்றி பேசப் போகின்றோம். பாரதிதாசன் தமிழ் மொழியின் அறிவை மிக அருமையாக பாடியிருக்கிறார். பார்ப்போமா? கனியிடை ஏறிய சுளையும் கனியிடை ஏறிய சுளையும் முற்றம் கழையிடை ஏறிய சாரும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிடை ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தன்னை நல்கிய குளிரீல நேரும் இனியல் என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டேன். பாரதிதாசன் பாடல். ஆக பழங்கள் தரக்கூடிய சுவை, இதில் ஏற்பட்ட சாறு, பனிமலர் முற்றல் நரையிடை ஏற்றிய சாறு, கழையிடை ஏறிய அந்த சாறு, கரும்பு சாறு, பனிமலர் ஏறிய தேன், மலர்களில் இருக்கின்ற தேன், காய்ச்சி பாலிடை ஏறிய சுவை, காய்ச்சிய பால் இருக்கின்ற சுவை, நனிப்பசு பொழியும் பாலும், பாலிடை ஏறிய சுவை, காய்ச்சிய பாகு ஏறிய சுவை, வெள்ளப்பாகு இருக்கின்ற சுவை, நனிப்பசு பொழியும் பாலும், பசு பொழிகின்ற பாலும், தென்னை நல்கிய இளநீர், அனைத்துமே இனிப்பாக இருக்கின்றார்கள். தமிழ்தான் சுவையானது என்று பாரதிதாசன் கூறினார். பாரதியாரோ தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவகை செய்தல் வேண்டும் என்கின்றார். இப்போது எங்கு பார்த்தாலும் தமிழர்கள் தான். தமிழ் படிக்கிற அனைவரும் வெளிநாடுகளில் உலகமெல்லாம் பரவி இருக்கின்றனர். அனைவரும் வெளிநாட்டிற்கு செல்வதில்லை. தாய்மொழி கல்வியே சிறந்த கல்வி. தாய்மொழி ஒரு மனிதன் தாயினை போற்றுவது போன்று போற்ற வேண்டும். அனைத்து நாடுகளிலும் தம் மொழியினை நன்றாக போற்றுகின்றார்கள். இதிலும் உலகத்தில் முதன்மொழி தமிழ் மொழி வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். ஆக சிறிய வயதிலேயே பிள்ளைகள் மனதில் நஞ்சினை புகுத்தக்கூடாது. மொழி மாறுபாட்டினை, மத மாறுபாட்டினை பிள்ளைகள் மனதில் திணிக்கக்கூடாது. நம்முடைய பெரியோர்கள் எவ்வளவு நன்றாக வளர்த்திருக்கின்றார்கள். எங்கள் காலகட்டம் உண்மையில் அருமையான காலகட்டம். நல்ல கொள்கைகளை சொல்லி, நல்ல நீதி நெறிகளை கூறி எங்களை மிகவும் நன்றாக வளர்த்திருப்பதனால்தான் இன்று அநீதி கண்டால் நாங்கள் கொதிக்கின்றோம். அறச்சீற்றம் எங்களுடைய இருக்கின்றது. மாணவ செல்வங்களே, இளமை தம்பி தங்கையரே, அனைவருக்கும் நான் ஒன்று சொல்லிக் கொள்கின்றேன். நாம் நம்முடைய மொழி, நம்முடைய கடவுள், நம்முடைய இது குறுகிய மனப்பான்மையோடு இருக்க சொல்லவில்லை. ஆனால் நம்மை நாம் போற்றிக்கொண்டு, நம் மொழியை போற்றிக்கொண்டு, நம் மதங்களை போற்றிக்கொண்டு, நம்மை நாம் போற்றிக்கொண்ட மதம் என்று ஒன்று இல்லை, சமயம் என்று ஒன்று இல்லை. ஆனால் வீட்டில் பிறந்து நம்மை பெரியோர்கள் எவ்வழிப்படுத்துகிறார்களோ அவ்வழி